செலிபிரிட்டீஸ் யாருக்கு டைவர்ஸ் ஆனாலுமே, எப்ப பார்த்தாலுமே வந்து தனுஷ் தான் காரணம், தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்ற ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. அவங்க இப்போ ரீசென்ட்டா நடந்த விஜய், சங்கீதா அவங்களோட இஷ்யூவ பத்தியும் எடுத்து அவங்க நெறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. என்னவோ அவங்களே பெர்சனலா அந்த இடத்துல இருந்து பார்த்த மாதிரி நெறைய அவங்களோட ஒப்பீனியன கேட்டுருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட்டு யாரு அதுல வந்து கூப்ட்டு இன்டர்வியூ எடுக்குறாங்கன்றது வந்து தெரியல. என்னவோ இவங்க வீட்ல இல்லாம பக்கத்து வீட்ல, எதிர்க்க வீட்ல அவங்கவங்க வீட்ல போய் உட்கார்ந்துட்டு அவங்கவங்க என்ன பண்றாங்கன்றது அப்படியே உட்கார்ந்து பார்த்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன வந்து அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. ஒப்பீனியன் கூட சொல்ல முடியாது. அவங்க ஒப்பீனியன் மாரி கூட சொல்லல. அவங்க வந்து இதுதான் அப்டின்ற மாரி ஜட்ஜ்மென்ட்டாவே சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு நிஜமாவே என்ன பிரச்சனை? இல்ல வேற எதனா பெர்சனல் வெஞ்சன்ஸ் இல்ல வேற யார்கிட்ட இருந்தா காசு வாங்கிட்டு இந்த மாரி பேசுறாங்களா? அப்டின்றதும் வந்து புரியல. இப்ப நான் யார பத்தி சொல்றேன் அப்டின்றது உங்கள நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சுச்சி பத்தி தான். அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்றது வந்து நிஜமாவே எனக்கு புரியல. இவங்க அப்ப பேசுன நெறைய விஷயங்கள் வந்து எப்படி வந்து நெறைய பேர் காது குடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இன்னும் தனுஷ் வந்து இவங்க மேல வந்து ஒரு கேஸ் போடாம இருக்காருன்ற நெறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே வருது. இப்போ விஜய், சங்கீதாவ மட்டும் அவங்க விடுவாங்களா? அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா?